நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு எனது உறவினர் ஒருவர் இராணுவத்தில் பணிபுரிந்தார். மேலும் அவர் திருமணமாகி 2 பிள்ளைகளோடு இருந்தபடியினால் அந்த இராணுவ முகாமில், அதாவது மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த இடத்துல அவர் குடும்பத்தோடு தங்கியிருந்தார். எனக்கு லீவு கிடைக்கிற நாட்களில், நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஓய்வு கிடைக்கிற நாட்களில் நான் அங்கே அவருடைய வீட்டிற்கு போவதுண்டு. சில நாட்களில், சில வேளைகளில் நான் இரவு அங்கே தங்கி விடுவேன். அப்படி இருக்கிற பொழுது நான் கண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த பகுதியில் எங்கோ ஒரு இடத்துல அருகாமையில், அதே நேரத்தில் அது மிகவும் அருகாமையில், காலையில் துவங்கி மாலை மட்டுமாக துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். துப்பாக்கியால் சுடக்கூடிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எனவே நான் ஒரு நாள் அவரிடத்தில் அதை பற்றி கேட்டேன். இங்கே அருகாமையில் எங்கேயோ துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி. அதற்கு அவர் சொன்ன காரியம், பக்கத்தில், அதாவது அடுத்த வளைவில் அவர்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அங்கே துப்பாக்கி சுடுவதற்கென்று பயிற்சி கொடுக்கக்கூடிய சம்பவம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கென்று விசேஷித்தமான பயிற்சி பெறுபவர்கள் காலையில் இருந்து சாயங்காலம் மட்டுமாக அந்த துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சியில் இருப்பார்கள். எனவே தான் இந்த சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன இன்னொரு காரியம், ஒரு இராணுவ வீரன் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவனுடைய வாழ்நாள் மட்டும் அவன் பெற்ற பயிற்சியை மறக்கக்கூடாது, அதற்கேற்ற விதத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வெறும் பயிற்சி மாத்திரமல்ல, வாழ்க்கை முறையும் கூட, அதாவது அவர்கள் இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால், ஓய்வு பெற்ற பிறகும் கூட தேவைப்படும் என்றால், ஒரு அவசர தேவை, தேசத்தின் நலன் கருதி ஒரு அவசர தேவை இருக்கும் என்றால் அவர்கள் மீண்டுமாக பணிக்கு அழைக்கப்படுவார்கள். அப்படி அழைக்கப்படுகிற பொழுது எப்பொழுதுமே அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே கடினமான பயிற்சி கொடுக்கப்படும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, ஒரு இராணுவ வீரர் அணிந்திருக்கும் உடையில் வித்தியாசமான சில காரியங்களை நான் பார்த்தேன். அப்பொழுது அவரிடத்தில் கேட்டேன், இது என்ன வித்தியாசமான காரியம் என்று சொல்லி. அதற்கு அவர் சொன்ன காரியம், ஒவ்வொரு ஆடைக்கும் பின்னாடி, அதாவது அவர்கள் அணியக்கூடிய ஆடையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், மற்ற காரியங்கள், அவர்கள் என்ன பதவியில் இருக்கிறார்கள் என்றும், அந்த பதவி நிமித்தமாக அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன, கடமை என்ன என்றும் அது அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கும் என்று அவர் எனக்கு சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த பூமியில் ஒரு இராணுவத்திற்கு பணிபுரிகிறவர்களுக்கு அவ்வளவு பயிற்சியும் அவ்வளவு கடமை உணர்ச்சியோடு கூடிய ஒரு பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதே என்று சொல்லி நான் யோசித்து பார்க்கிற பொழுது, தேவனால் அழைப்பை பெற்றவர்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவனால் அழைப்பை பெற்றவர்கள், கிருபையினால் அழைப்பை பெற்றவர்கள் எவ்வளவு உன்னதமான ஒரு பொறுப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த பூமியில் அவர்கள் அழைப்பை பெற்றவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, விசுவாசிகளாக வாழுகிற பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அதை நாம் எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அழைப்பை பெற்றவர்களின் அடையாளங்களாகவும் அவர்களின் பொறுப்புகளாகவும் இந்த ஆக்கியோன் 1ஆவது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு எழுதுகிறான். சரி, இன்று நாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 13 வசனம் 13 16 வரைக்கும்
அழைப்பை பெற்றவர்களின் கடமைகள் அல்லது செயல்பாடுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே வேத வசனம் உங்களுடைய கரத்தில் இருக்கும் என்றால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் நான் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் அழைப்பை பெற்றவர்களின் அடையாளம் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். இந்த செய்தி அதனுடைய தொடர்ச்சியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, 13வது வசனம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். 14வது வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த ஆக்கியோன் இந்த வசனங்களிலே 3 பிரதானமான காரியங்களை அழைப்பை பெற்றவர்கள் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்வதை நான் பார்க்கிறேன். முதலாவதாக 13வது வசனத்தில், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்தில் போக கடவோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக நம்முடைய நிந்தையை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டு நகரத்திற்கு வெளியே புறப்பட்டு போனார். சரி, இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் நிந்தையை சுமக்கும்படியாய், பாடுகளை சகிக்கும்படியாய், சோதனை மிகுந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து போகிற பொழுது அதை மகிழ்ச்சியோடு சுமந்து கொண்டு, எப்படி ஆண்டவராய இயேசு கிறிஸ்து முறுமுறுக்காமல், பயமுறுத்தாமல், கடிந்து கொள்ளாமல், வேறு எந்த விதமான வாக்குவாதம் செய்யாதபடி அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு அவர் அமைதியோடு எருசலேமுக்கு வெளியே புறம்பே கடந்து போய் கொல்கதா மலையிலே மரணத்தை சந்தித்தாரோ, அதே போல மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லவில்லை. மாறாக இந்த பூமியிலே நாம் வாழுகிற பொழுது நமக்கு விசுவாசத்து நிமித்தமாக, கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை நிமித்தமாக அழைக்கப்பட்டவர்கள் நிந்தையை சந்திப்பார்கள், அவமானத்தை சந்திப்பார்கள், போராட்டத்தை சந்திப்பார்கள், எதிர்ப்புகளை சந்திப்பார்கள், சோதனையை சந்திப்பார்கள், தூசிக்கப்படக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக கடந்து போவார்கள். உலக மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வரலாம். உலக மக்கள் அவர்களை புரியாமல் அவமானப்படுத்தக்கூடிய, ஏளனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதைத்தான் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். கிறிஸ்து நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே, நகரத்திற்கு புறம்பே கடந்து சென்று பாடுபட்டார். ஆக இயேசு கிறிஸ்து எப்படி நிந்தையை சுமந்து கொண்டு கடந்து போனாரோ, அதே போல அழைப்பை பெற்றவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான நிந்தையை அவர்கள் சுமந்து கொண்டு சந்தோஷமாக கிறிஸ்துவனிடத்திற்கு போக வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் நான் உமக்கு பின்னே வருவேன் என்று சொன்னார். அதற்கு இயேசு சாமி சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, நன்றாக நீ யோசித்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. அவன் போனவன் திரும்ப வரவே இல்லை. பின்பு தன்னை பின்பற்றி வந்த சீசர்களை பார்த்து, திரளான ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றார். இதை இந்த ஆக்கியோன் இங்கே வலியுறுத்துகிறான். பின்பு கிறிஸ்து தாமே பாரமான சிலுவையை சுமந்து நிந்தையை அனுபவித்தார். கிறிஸ்துவிற்கு பின் வந்த அப்போஸ்தலர்களும் சிலுவையின் நோக்கத்தை போதித்து அதனால் உண்டான தாக்கத்தை தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள்.
முதலாவது நூற்றாண்டு திருச்சபை மிகவும் ஸ்திரமாக இருந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்கக்கூடியவர்களாக ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். சிலர் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நேரிலே பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களும் முதலாவது நூற்றாண்டு திருச்சபையில் இருந்தார்கள். இதனால் அவர்களுடைய விசுவாசம் மிகவும் உறுதியாக இருந்தது. இதற்கு பிறகு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு கடந்து போன பிறகு அப்போஸ்தலர்கள் சிலுவையினால் உண்டான தாக்கத்தை, சிலுவையின் நோக்கத்தை வாயின் வார்த்தையினால் அவர்கள் பேசினது மாத்திரமல்ல, சிலுவை அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் காண்பித்தார்கள். அதைத்தான் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். அழைக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழும்போது பலவிதமான நிந்தைக்குள்ளாக, சோதனைக்குள்ளாக கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உல்லாசமான உலக வாழ்க்கை அல்ல. கோட்பாடின்றி, கொள்கையின்றி, கேட்க யாருமின்றி மனம் போன போக்கிலே வாழக்கூடிய வாழ்க்கையும் அல்ல. இன்றைக்கு அதைத்தான் பெரும்பாலானவர்கள் விரும்புகிறார்கள். யாரையும் யாரும் கடிந்து கொள்ளக்கூடாது, புத்திமதி சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அவர்கள் என்னதான் செய்தாலும் அவர்களை பாராட்ட வேண்டும். அந்த நிலைமைக்குத்தான் இன்றைக்கு உலகம் வந்திருக்கிறது. அதே நிலைமைக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது. கடிந்து பேசக்கூடிய போதனையை, ஆலோசனை சொல்லக்கூடிய போதனையை யாரும் விரும்புவது கிடையாது. ஆனால் அதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உலக மக்கள் எந்த விதமான கோட்பாடின்றி, கொள்கையின்றி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டு, கடிந்து கொள்ளப்பட்டு, சிட்சிக்கப்பட்டு, மாற்றத்தை நோக்கி நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 73 14வது வசனத்தில் ஒரு தேவ மனிதன் இப்படியாக புலம்புவதை நீங்கள் பார்க்கலாம். நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டிருக்கிறேன், காலைகள் தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன், இதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவன் புலம்புவதை பார்க்கிறேன். ஏன் புலம்பினான்? என்ன காரணம்? அந்த சங்கீதத்தில், அதாவது 73வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, துன்மார்க்கரின் வாழ்க்கையை நான் பார்த்தேன். அவர்கள் கோட்பாடின்றி வாழ்ந்தார்கள், கொள்கையின்றி வாழ்ந்தார்கள், மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் இந்த பூமியில் நன்றாக இருக்கிறார்கள். ஆஸ்தியை பெருகி கொண்டே போகிறார்கள், பணக்காரர்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள், செழிப்பாக இருக்கிறார்கள், வியாதி இல்லாமல் இருக்கிறார்கள், கஷ்டம் இல்லாமல் இருக்கிறார்கள், பெருமையாய் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் அந்த சங்கீதக்காரன் 73வது சங்கீதத்திலே சொல்லுகிறான். அவர்கள் இப்படி இருக்கிறார்களே, நானும் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், நாள்தோறும் காலைகள் தோறும் கர்த்தாவே என்னை சிட்சிக்கிறீர், என்னை தண்டிக்கிறீர் என்று அவன் சொல்வதை அந்த 73வது சங்கீதத்திலே பார்க்கிறோம். ஏன்? கிறிஸ்தவ வாழ்க்கை, அழைப்பை பெற்றவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிட்சிக்கப்படுகிற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் தண்டிக்கப்படுகிற வாழ்க்கை. ஒருவேளை தண்டிக்கப்படுகிற வாழ்க்கை என்று சொல்கிற பொழுது போலீஸ்காரர்கள் குற்றவாளிகளை தண்டிப்பார்களே, அதை போன்ற நோக்கத்திற்காக அல்ல. இங்கே ஆண்டவர் நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாக மாற்றுவதற்காக நம்மை சிட்சிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார், தேவன் எவர்களை முன்குறித்து அழைத்தாரோ அவர்கள் குமாரனுடைய சாயலுக்கொப்பாக இருப்பதற்காக தேவன் அவர்களை சிட்சிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கடிந்து கொள்கிறார் என்று பவுலடிகளார் அங்கே எழுதுவதை நான் பார்க்கிறேன். ஆக முதலாவதாக இந்த ஆக்கியோன் இந்த 13வது வசனத்தில் அவருடைய நிந்தையை சுமந்து கிறிஸ்துவை நோக்கி போகும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது அழைக்கப்பட்டவர்களின் செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை இந்த 13வது வசனத்திலே பார்க்கிறோம். பின்பு 14வது வசனத்தில்
நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இரண்டாவது பொறுப்பாக, இரண்டாவது செயல்பாடாக அழைப்பை பெற்றவர்களுடைய செயல் என்னவாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, விசுவாசிகளாக இந்த பூமியிலே அவர்கள் வாழும் பொழுது மிக தெளிவான ஞானமும் அதை வெளிப்படுத்தும் வாழ்க்கை வேண்டும். இந்த பூமியில் நமக்கு நிரந்தரமானது, நிலையானது, சொந்தமானது என்று சொல்லி எதுவும் கிடையாது. எதையும் நமக்கு சொந்தமானது, நிலையானது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த பூமியிலே நாம் வாழுகிற பொழுது நாம் பெற்று அனுபவிக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவனால் கொடுக்கப்பட்டது. அது தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த ஞானம் ஆவியிலே முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு, கிறிஸ்தவ ஜீவியத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு, அழைப்பை பெற்றவர்களுக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். நாம் பெற்று அனுபவிக்கிற எவைகளாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஸ்லாக்கியங்கள், பதவி, வருமானம், வீடு, சொத்து, சுகம் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் இந்த பூமியிலே வாழும் மட்டும் அனுபவிக்கும்படியாக தேவன் அதை கொடுத்திருக்கிறார். நாம் அதை எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம். எல்லாவற்றையும் விட்டு நாம் அப்படியே கடந்து போக இருக்கிறோம். எனவே தான் யோபு தன்னுடைய உபத்திரத்தின் காலகட்டத்தில், சோதிக்கப்படுகிற காலகட்டத்தில் யோபு சொன்ன காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். யோபுவுக்கு தெரியும், யோபனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது கர்த்தர் கொடுத்தார். எனவே தான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை கருத்தில் கொண்டுதான் இந்த 14வது வசனத்தில், எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். இதை 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர்கள் மிக தெளிவாக போதித்திருந்தார்கள். எனவே தான் அவர்களுடைய வாழ்க்கை பூமியில் அநேக ஸ்லாக்கியங்களை தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் இழந்தார்கள். அதுவும் குறிப்பாக இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கக்கூடியவர்கள் தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக, பேதுரடிகளார் எழுதின 1வது நிருபத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள், அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் அவர் இழக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் ஓடிவிடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தது. வெறும் கையோடு அவர்கள் அப்படியே தாங்கள் வீடு, வாசல் எல்லாவற்றையும் விட்டு அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையை அவர்கள் சந்தித்தார்கள். அப்படி அந்த சூழ்நிலையை சந்திக்கிறவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் ஆறுதலாக சத்தியத்தை அவர்கள் போதித்தார்கள். அப்போஸ்தலருடைய போதனை சத்தியமாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு போதனை கடந்து வந்தது. எனவே தான் 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் அவ்வளவு உபத்திரங்கள் மத்தியிலே 3வது நூற்றாண்டு வரைக்குமாக, சபையின் சரித்திரத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கிற பொழுது 3வது நூற்றாண்டு வரைக்குமாக அப்போஸ்தலரின் தாக்கம் இருந்தது. அப்போஸ்தலர்களால் போதிக்கப்பட்ட மக்கள் 3வது நூற்றாண்டு வரைக்குமாக சபைக்குள்ளே ஒரு தூணாக இருந்து, சாட்சியாக இருந்து, ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணத்தை போல இருந்து அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மிகவும் துரதிர்ஷ்டவசமாக போதனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. போதனைகள் உலக பிரகாரமான காரியங்கள் மீது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர் வாழ்க்கையும் போதனையும் வேறு விதமாக இருந்தது. ஒருவேளை பேதுரடிகளார் எழுதின 1வது நிருபத்தை எடுத்து படித்து நீங்கள் பார்ப்பீர் என்றால், அங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தன்னுடைய நிருபத்தை வாசிக்கக்கூடியவர்களுக்கு பேதுரடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் இந்த பூமியிலே ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் இந்த பூமியிலே ஜீவிக்கிறீர்கள். எனவே நீங்கள் இங்கே ஜீவிக்கிற பொழுது அதிக ஜாக்கிரதையோடு, கவனத்தோடு நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நிருபத்தில் எழுதுவதை
நாம் அந்த முதல் நிருபத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பவுலடிகளார் பிலிப்பி பட்டணத்து விசுவாசிகளுக்கு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். அதைத்தான் இந்த நிருபத்தில் இந்த ஆக்கியோன் நினைப்பூட்ட விரும்புகிறான். நிலையானது என்று சொல்லி விசுவாசிகளுக்கு இந்த பூமியில் எதுவும் கிடையாது. நிரந்தரமானது என்று சொல்லி எதுவும் கிடையாது. அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிலையானது. அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவியின் வரங்கள் நிலையானதாக இருக்கலாம். அவர்கள் பெற்றுக்கொண்ட தேவனோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையானதாக இருக்கலாம். மற்றபடி உலக பிரகாரமான எந்த காரியங்களையும் விசுவாசிகள் இந்த பூமியிலே பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது நிலையானது கிடையாது. நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. இதை உறுதிப்படுத்தும் வகையில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு அருமையான காரியத்தை இந்த ஆக்கியோன் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கூடாரங்களில் குடியிருந்தார் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. கூடாரங்களிலே குடியிருந்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல, பேதுரடிகளாரும் இதே வார்த்தையைத்தான் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு தன்னுடைய முதல் நிருபத்தில் எழுதுகிறார். அதே வார்த்தையைத்தான் இந்த ஆக்கியோன் இங்கே எழுதுகிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் உலக மக்களின் கண்களுக்கு முன்பாக பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். எதற்கு? 10வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அஸ்திவாரமுள்ள நகரத்திற்கு காத்திருந்தான். இங்கே பூமியில் நாம் எவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக பலமாக ஸ்திரமாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு நாள் அந்த அஸ்திவாரம் அசைக்கப்படும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற எத்தனை பேருக்கு இது கசப்பான உண்மையாக இருக்கும், அல்லது எத்தனை பேருக்கு இது பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் அதுதான் உண்மை. எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக நாம் நினைக்கிறோமோ, ஒருவேளை நம்முடைய வேலையை நினைக்கலாம். நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன், ஆகையினாலே நான் அசைக்கப்பட மாட்டேன். தாவீது ராஜா ஒரு சங்கீதத்திலே சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி என் வாழ்நாளிலே சொன்னேன், ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையை அசைத்தார். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையே அசைக்கப்பட்டது. ஒரு தேசத்தினுடைய ராஜாவின் வாழ்க்கை அசைக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள். நிலையானது என்று சொல்லி, நிரந்தரமானது என்று சொல்லி, எனக்கு எதுவுமே இந்த பூமியில் கிடையாது. என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நாளைக்கு இருக்கும் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. இன்றைக்கு சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய கைகள் நாளைக்கு சம்பாதிக்கும் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் குஜராத்தில் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த அநேகர் இருக்கிறார்கள். பட் என்னோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு குடும்பம் குஜராத்தில் இருக்கிறது. நல்ல விசுவாசத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய குடும்பம், நடுத்தர குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய தலைவிக்கு சமீபத்தில் கேன்சர் வந்திருக்கிறது. மருத்துவமனையில் போய் முதல் கோர்ஸ் ஹீமோதெரபி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தான் அவர்களோடு பேசினேன். ஏனென்றால் நேற்று தொலைக்காட்சி பெட்டியிலே குஜராத்தில் ஏற்பட்ட வெள்ளம், அந்த வெள்ளத்தினால் அவர்கள் ஊர் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியும். எனவே இன்று காலையில் நான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த சகோதரனுடைய மகள் ஃபோனை எடுத்தார்கள். அந்த பெண்ணும் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள்.
2-3 நாட்கள் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த பெண்ணிடத்தில் பேசின பொழுது, எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரித்த பொழுது, அம்மாவிற்கு முதல் சுற்று ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். ஆனாலும் அம்மா உறுதியாக இருக்கிறார்கள், விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார்கள். கேன்சர் என்று தெரிந்தும் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, அடுத்து நான் கேட்டேன், உங்கள் பகுதி எப்படி இருக்கிறது? வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது. நேற்று நான் அதிகமாக தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தேன். உங்கள் பகுதி எப்படி இருக்கிறது என்று சொல்லி கேட்டேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி சற்று மேடானது, ஆகையினாலே அதிகமான பாதிப்பு எங்களுக்கு இல்லை. ஆனால் மற்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் வீடு வாசல்களை இழந்து போனார்கள். அநேகருடைய வியாபாரம் போயிற்று அப்படி என்று சொல்லி அந்த சகோதரி இன்றைக்கு காலையில் என்னோடு பேசினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, 2 நாளைக்கு முன்னாடி வியாபாரம் செழித்து ஓங்கியது. ஆனால் இப்பொழுது எல்லாம் வெள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. 100கணக்கான கார்கள் தெருவில் இருக்கிறது. அந்த கார்களுக்குள்ளே அது தண்ணீர் போய் அந்த கார்கள் மிதந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம், பெரிய பெரிய கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது. இதுதான் நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. எனவேதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் கூடாரத்திலே குடியிருந்தார். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் கூடாரத்திலே குடியிருந்தார் என்று சொல்லி. 2வதாக காத்திருந்தார் என்று சொல்லி. எத்தனை ஆண்டுகள்? 100 ஆண்டுகள். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிற பொழுது 75 வயது. அவர் மரிக்கிற பொழுது 175 வயது. 100 ஆண்டுகள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே கூடாரத்திலே குடியிருந்த மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைக்காக வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்த மனுஷன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அழைக்கப்பட்டவர்களுடைய கண்கள் பரலோகத்தின் மீது இருக்க வேண்டும். அதைத்தான் பவுலடிகளார் கொலோசு பட்டணத்துக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதுகிற பொழுது 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் அழைப்பை பெற்றவர்கள், அதாவது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு 2வது வசனத்தில் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகள் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே பரலோகத்தில் இருக்கிறார். அங்கே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். பரலோகம் நிரந்தரமானது, நிலையானது. அங்கே விசுவாசிகளுக்கென்று வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் போகிறேன் என்று சொன்னார். ஆக அந்த நிலையான நகரம் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். அவர் அழைப்பை பெற்றவர்களை அழைத்து கொண்டு போவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதைத்தான் இந்த எபிரேயர்களது ஆக்கியோன், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடி வாழ வேண்டும் என்று சொல்லி. சரி, 3வதாக இந்த 15-16வது வசனத்தில், ஆகையால் இந்த எபிரேயர்கள் நிருபத்தில் ஒரு உண்மையை அந்த ஆக்கியோன் எழுதிவிட்டு உடனடியாக நடைமுறைக்கான காரியத்தை எழுதுவார். தேர்ஃபோர் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் அதிகமாக இந்த நிருபத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, லெட்டஸ் என்ற வார்த்தையும் இந்த நிருபத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது நடைமுறை வாழ்க்கைக்கான காரியம். இந்த 15-16வது வசனத்தில் அழைப்பை பெற்றவர்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கான கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்வதை நான் பார்க்கிறேன். எப்படி என்றால், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும்
நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிருபம் எழுதப்படுகிற பொழுது எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது. பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான பண்டிகை தேவாலயத்திலே கொண்டாடப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது. மேலும் இந்த நிருபத்தை வாசிக்கக்கூடியவர்கள் யூதர்கள், எபிரேயர்கள். ஒரு காலத்தில் இவர்களும் பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். இவர்களும் பழைய ஏற்பாட்டின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இவர்களும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அந்த நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட பலிகளை செலுத்துகிறபடினாலே, பண்டிகை கொண்டாடுகிறபடினாலே தேவனுடைய பிரியத்தை சம்பாதிக்கலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். நான் இப்பொழுது ரோமர்கள் நிருபத்தை என்னுடைய தனிப்பட்ட சில காரியத்திற்காக வாசித்து கொண்டிருக்கிறேன். அங்கே பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் எந்த மனுஷனையும் நீதிமானாக தேவனுக்கு முன்பாக மாற்றுவது கிடையாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நம்மால் செய்ய முடியாது. நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை நம்மால் செய்ய முடியாது என்று சொல்லி அவருக்கு மிக தெளிவாக தெரியும். ஆக மூன்றாவதாக இந்த ஆக்கியோன் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டின் பலிகளை செலுத்தப்பட்டு வரும் காலங்களில் கூட அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறவில்லை. அதற்கு உதாரணமாக நாம் 50வது சங்கீதத்தை வாசிக்கலாம். அந்த 50வது சங்கீதம் 23வது வசனத்தில் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அது பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் எழுதப்பட்ட சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு பலிகள் செலுத்தப்பட்டது, எவ்வளவு ஆடு மாடுகள் காளைகள் பலியாக பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்தில் செலுத்தப்பட்டது. அந்த பலிகளை செலுத்தினவர்கள் மீது தேவன் பிரியமாய் இருந்தார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. எனவே தான் சங்கீதக்காரன் சொன்னான், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி. நான் கடந்த வாரம்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து முடித்தேன். அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் செலுத்தக்கூடிய எல்லா விதமான பலிகளை பற்றி கர்த்தரே பேசுகிறார். பின்பு பேசிவிட்டு, இந்த பலிகளினாலே நான் மிகவும் சலித்து போனேன், இவைகள் மீது எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். முதல் 16 வசனம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் முதல் 16 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் செலுத்தக்கூடிய எல்லா விதமான பலிகளை பற்றி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 17வது வசனத்தில் ஏசாயா 1:17 அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள், அதன் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். நன்மை செய்யுங்கப்பா. நன்மை செய்யாமல் நீ ஏன் தேவாலயத்துக்கு வர? தான தர்மம் பண்ணாமல் ஏன் தேவாலயத்துக்கு வர? ஏழைகளை விசாரிக்காமல் ஏன் தேவாலயத்துக்கு வர? ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், இவர்களை பற்றி கவலையே இல்லாமல் ஏன் தேவாலயத்துக்கு வர? ஏன் பலிகளை செலுத்துகிறாய்? இந்த பலிகளின் மீது எனக்கு பிரியம் கிடையாது என்று கர்த்தர் சொன்னதை ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளின் மீது தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று திரளான பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கவில்லை. நம்முடைய தேவன் நீதியின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன். அவர் திரளான பலிகள் மீது அல்லது நான் கொடுக்கக்கூடிய காணிக்கையின் மீது, நான் கொண்டாடக்கூடிய பண்டிகையின் மீது அவருக்கு பிரியம் கிடையாது. என் விசுவாசத்தை, என் அழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நான் வாழக்கூடிய வாழ்க்கை தான், என் செயல்பாடுகள் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட பலி? நன்மை செய்கிற, தான தர்மம் பண்ணுகிற, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கக்கூடிய, நீதி சரி கட்டக்கூடிய, நீதி செய்யக்கூடிய வாழ்க்கை விசுவாசிகள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆக்கியோன் சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த ஆக்கியோன், எபிரேயர்கள் நிருபத்தை எழுதின ஆக்கியோன் அழைப்பை பெற்றவர்களின் செயல்பாடாக, பொறுப்புகளாக இங்கே 3 காரியத்தை சொன்னதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக
அவர்கள் நிந்தையை சுமந்து பாடுகள் மத்தியில் அவர்கள் வாழ்க்கை பிரயாணம் கிறிஸ்துவை நோக்கி, பரமனை நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக, அவர்கள் கண்கள் நிலையான நகரத்தின் மீது, தேவன்தாமே அஸ்திவாரம் போட்டு அவருடைய கரத்தால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நகரத்தின் மீது அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவதாக, அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பிரியத்தை சம்பாதிப்பதற்காக இருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ரியல் லைஃப் இல்லை, ரியல் லைஃப். இவங்க பழியும் பண்டிகையும் கொண்டாடி ரீல் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரியல் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை மறந்து போனாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. உலக ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கும் உலக மக்களின் மரியாதையை பெற்றுக்கொள்வதற்கும், நேம் அண்ட் ஃபேம் என்று சொல்வார்கள் அல்லவா, அவைகளை சம்பாதிப்பதற்காக இன்றைக்கு கிறிஸ்தவம் தடமாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும், அழைப்பை பெற்ற ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய காரியம், என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நான் தேவனுடைய பிரியத்தை சம்பாதிப்பதன் மீது கவனம் செலுத்துகிறேனா, அல்லது உலக மக்களின் பிரியத்தை சம்பாதிப்பதற்கு நான் கவனம் செலுத்துகிறேனா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். 3 காரியங்கள். பாடுகள் மத்தியிலே கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்க வேண்டும். 1. இரண்டாவதாக, நிலையான நகரத்தின் மீது நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். 3. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிரியத்தை சம்பாதிப்பதற்கான காரியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நிச்சயமாக சொல்லலாம். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. வேத வசனம் நம்மோடு பேசட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு உணர்வை கொடுக்கட்டும். ஆமென். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கருணையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கருணையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலன்
எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடியே என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடியை என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை,